ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரைக்கீரை புளி கடையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெருசாக. ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15 வரமிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கிறேன். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அந்த தண்ணியிலே வந்து வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்திருக்கு. கீரையை நல்லா ஆஞ்சி கிள்ளி கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணியிலேயே நல்லா அழுத்தி வேக வைக்கணும். அதுலேயே தண்ணியிலேயே நல்லா வெந்து வரணும் கீரை. இந்த கீரைலாம் நல்லா திக்காக தான் இருக்கணும். கடைஞ்சி நம்ம சாப்பிட்டா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சுக்கலாம். கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. மலச்சிக்கல் போகுது, வயிற்று புண்ணாற்றம். இப்போ நல்லா கீரை வந்துருக்குதான்னு பார்க்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரையை மாதத்துக்கு 2 தடவையாவது நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கொஞ்ச நேரம் மூடி வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. கீரையை வந்துடுச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா கலந்து விட்டாச்சு. கீரையை ஒரு சட்டியில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு தாளித்து மசிச்சு வச்சுருக்கிற கீரையில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுவையான அரைக்கீரை புளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.